இப்போ வந்து நமக்கு அல்வா வந்து இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், பக்கத்து அடுப்பை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நெய்யை வந்து அதில் 50 கிராம் நெய் வந்து சூடு பண்ணிக்கலாம். நெய்யை உருக்கி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. இது நீங்கள் கிளறும் போது வந்து அப்படியே அடியில் அடி பிடிச்சிடாத அளவுக்கு கீழேருந்து அப்படியே கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், இதோடைய கலரே வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்துடும். இதில் இன்னும் கிளற வந்து இதில் நம்ம ஃபஸ்ட்டில் சேர்த்த ஆயில் வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து இதை கிளறணும். இப்போ வந்து நெய் உருகிருச்சு. இதில் வந்து ஏலக்காய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் சேர்த்து அப்படியே அதை வந்து அதில் பொரித்து எடுத்துடலாம் நெய்யில். இது எல்லாமே மொத்தம் சேர்த்து 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது கூட அப்படியே சேர்த்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா தான் இந்த வேலை செய்ய முடியும். ஆனால் ஒரு வட்டம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் செஞ்சுருவீங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பலாப்பழம் எங்கே கிடைச்சாலும் விடாமல் வாங்கிட்டு வந்து செஞ்சுருவீங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு வட்டம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்ம இப்போ சேர்த்த அந்த நெய்யும் சேர்ந்து அப்படியே பிரிஞ்சு வருது.